அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் எக்ஸலில் ரிப்பனில் வியூ ஆப்ஷனில் விண்டோஸ் சப் ஆப்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ விண்டோஸோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்ச் இந்த ஃப்ரீ ஸ்பேன் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, சைட் பை சைடு எப்படி வியூ பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பனில் ஹோம், இன்சர்ட், பேஜில் எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி. வியூஸில் போயிட்டு வியூஸில் பார்த்திங்க அப்படின்னா விண்டோஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு இல்லையா, இந்த விண்டோஸ் என்ற டயலாக் பாக்ஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த விண்டோஸில் ஃபஸ்ட்டு நியூ விண்டோ. இந்த நியூ விண்டோனா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே மேலே பாருங்கள், சாம்பிள் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபைலோட நேம் என்ன, சாம்பிள் ஃபங்க்ஷன். இப்போ யூஸ்வலாக நமக்கு இதே மாதிரி இன்னொன்று வேணும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். எனக்கு அந்த மாதிரி வேண்டாம், இப்போ எனக்கு இந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு காப்பி வேணும். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 5 ஷீட் இருக்கு இல்லையா, இந்த ஷீட்டில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எனக்கு இன்னொரு காப்பி வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் வந்து வியூஸை போய் கிளிக் பண்ணியாச்சு. விண்டோஸில் நியூ விண்டோன்னு ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் மேலே பாருங்கள் சாம்பிள் ஃபங்க்ஷன் 2 அப்படின்னு இருக்கா, ரேஷியோ போட்டு 2ன்னு இருக்கா, விச் மீன்ஸ் இப்போ நான் ஆல்ட் டேப் கொடுக்குறேன் பாருங்கள், 2 எக்ஸல் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். இது சாம்பிள் ஃபங்க்ஷன் 1 ஆகவும் இது சாம்பிள் ஃபங்க்ஷன் 2. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஷீட்டில் என்னென்ன டேட்டாஸ் இருந்ததோ எல்லா டேட்டாஸுமே இதில் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ விண்டோ. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு காப்பி வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். இது வந்து என்னென்னா அந்த காப்பி இப்போ இதை எடிட்டும் பண்ணிக்கலாம். இந்த காப்பி எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஷீட் இருக்கு இல்லையா, இதில் என்னால் என்ன பண்ண முடியும், எடிட் பண்ணிக்க முடியும். ABCDEFGH நான் எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ்ன்னு சேவும் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் சாம்பிள் 1க்கு போகிறேன். சாம்பிள் 1க்கு போய்ட்டு ஷீட் 1ல் பாருங்கள், அங்கே என்ன எடிட் பண்ணமோ அது அப்படியே இங்கேயும் எடிட் ஆகிருக்கும் ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணீங்க அப்படின்னா. ரெண்டுமே ஒரே காப்பி தான். இதில் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு அங்கே எடிட் ஆகும். சரி, அங்கே எடிட் பண்ணல. சரி, இப்போ நான் இதே செகண்ட் ஷீட்டில் சாம்பிள் ஃபங்க்ஷன் 1ன்ற ஃபைலில் இருந்து எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் ABCDEFG அப்படின்னு நான் கொடுத்துட்டு அகைன் நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ட் டேப் கொடுத்துட்டு இங்கே ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு இப்போ செகண்ட் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நியூ விண்டோன்றது இப்போ நான் என்ன டாக்குமெண்ட் பண்ணுறேனோ, நான் என்ன ஒர்க் ஷீட் பண்ணணும் அது அப்படியே உங்களுக்கு ஒரு காப்பி வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆல்னால் இப்போ நம்ம பேக்ரவுண்டில் எத்தனை எக்ஸல் ஷீட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணுமோ அத்தனை எக்ஸல் ஷீட்டு உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் அரேஞ்ச் ஆல் கொடுக்குறேன். ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக டைட்டல்டான்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹரிசாண்டல்லையும் நான் கொடுக்குறேன். பாருங்கள், எத்தனை எக்ஸல் ஓப்பன் ஆகிருக்கோ அத்தனை எக்ஸல் வந்திருக்கா. இங்கே பாருங்கள், சாம்பிள் ஃபங்க்ஷன் 2 1 அப்புறம் ஆர்டர் ரிப்போர்ட்னு ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் நம்ம இந்த 3 ஷீட்டுமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும், ஜஸ்ட் ஃபார் கம்பேரிஷன் பர்பஸ். ஓகேங்களா? இப்போ இதை எடுத்துகிட்டு அகைன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்பேன். இந்த ஃப்ரீ ஸ்பேன்னா என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய ஹியூஜ் டேட்டா வச்சுருக்கேன். அதோட ஹெட்டிங்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆர்டர்னு சொன்னேன் இல்லையா, நான் இந்த ஆர்டரில் போய்ட்றேன். இந்த ஆர்டரில் போய்ட்டு ஆர்டரை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டர் இந்த ஷீட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3000 டேட்டாஸ் இருக்குது. நான் இப்போ கீழே நான் போகிறேன். இப்போ நான் டவுன் பண்ணி போகிறேன் பாருங்கள். இப்போ இது என்ன டைட்டில் எனக்கு தெரியல, இதோட ஹெட்டிங் என்னென்னு எனக்கு தெரியல, எல்லோட ஹெட்டிங் என்னன்னு தெரியல, இது எதோட ரேட்டுன்னு தெரியல. அப்போ என்னென்னா அந்த ஹெட்டிங் தெரிஞ்சால் தானே என்னால் அது என்னன்றது வியூ பண்ண முடியும். அந்த டைமில் உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா, இதே விண்டோஸில் இங்கே ஃப்ரீ ஸ்பேன்னு இருக்குயா, இதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பேன்னா நீங்கள் எங்கே செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே. இப்போ எக்ஸாம்பிள் ஃப்ரீ ஸ்பேன் டாப் ரோனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செலக்ட் பண்ணலனாலும் அந்த டாப் ரோவை அந்த இடத்துல வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு காலம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு காலம் ஃப்ரீஸ் பண்ணிவிடும். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ ஸ்பேன் நான் செலக்ட் பண்ண இடத்துல இங்கே நான் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்துட்டு இப்போ நான் டவுன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்தது போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஹெட்டிங் அப்படியே இருக்குது. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், மூவ் பண்ணிவிட்டு இது என்ன டைட்டில்னு என்னால் பார்த்துக்க முடியுது பாருங்கள். இது என்ன டைட்டிலு, அது என்ன டேட்டா அப்படின்னு நம்மளால் ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் வந்து ஃப்ரீஸில் போய்ட்டு எனக்கு இது வேண்டாம் நார்மலாக இருக்கட்டும்னா நீங்கள் அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டிங்கன்னா
இப்போ நான் டவுன் கொடுக்குறேன் பாருங்கள், என்ன ஹெட்டிங்ஸு அது எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டா எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரீ ஸ்பேனில் போயிட்டு நான் டாப் ரோன்றதை நான் ஒன்ஸ் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வரும். எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். இது சேம் லைட் வைஸ் காலமுக்கும் பொருந்தும். இப்போ நான் அகெயின் ஃப்ரீஸில் போயிட்டு அன்ஃப்ரீஸ் கொடுத்துட்டு எனக்கு காலமில் வேணும்பா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், காலமில் நான் இங்கே எனக்கு இந்த டியிலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் காலம் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் நான் மூவ் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு காலம் தமிழ்நாடுன்னு இருக்கா, ஸோ அது எல்லாமே ஹைட் ஆகும். தமிழ்நாடுன்றது உங்களுக்கு ஹைட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து மூவ் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே இந்த ரோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஸ்பேன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் ஓகே அன்ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ அகைன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேன்ஸில் போய்ட்டு ரோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ தூரம் நான் எங்கே வரேன், என்னோடய டேட்டா எங்கே இருக்குதுன்னு என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், எந்த டேபிள் அதோட ஹெட்டிங் என்னன்றது. ஓகேங்களா, இதுதான் ஃப்ரீ ஸ்பேன். ஸ்ப்ளிட் அப்படின்னா இந்த சேம் டாக்குமெண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் ஷீட்டை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் என்னென்னா 444 நான் கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டில் வச்சுட்டு நான் இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பாருங்கள் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் ஸ்ப்ளிட் ஆகிடும் பாருங்கள். அதாவது நம்ம 444 கொடுத்தேன் இல்லையா, இப்போ எக்ஸாம்பிள் இது தனியாகவும் இப்போ நான் மேலே போய் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து டவுன் கொடுக்குறேன் பாருங்கள், அது தனியாகவும் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும் பாருங்கள். இங்கே தெரியும், இந்த செல்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 1 2 3ன்னு வருது இல்லையா, இந்த செல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அகைன் நீங்கள் அந்த ஸ்ப்ளிட்டை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டு வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ ஒரு ஷீட்டை உங்களால் வந்து என்ன பண்ணிவிடும், ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும், ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும், ஹைடு. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்டர் ரிப்போர்ட்டை ஹைட் பண்ணிடுறேன். அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு ஆனால் ஹைட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த ஷீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஆன் ஆகிடும். எதுக்காகனா நான் ஆல்ரெடி ஒரு ஷீட்டை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அதை திரும்ப கொண்டு வரணும்னா நான் அன்ஹைட் கொடுத்துக்கிறேன். கொடுத்து அது கேட்கும் எத்தனை டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அன்ஹைட் பண்ணியிருக்கோமோ அது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு இப்போதைக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுன்றது அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த ஆர்டர் ரிப்போர்ட்ன்றது வந்துருச்சு பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடு அன்ஹைடு. இதே விண்டோஸில் வியூ சைட் பை சைடு அப்படின்ட்டு இருக்குல்ல, நான் கிளிக் பண்ணிட்டேன்னா சாம்பிள் 1 சாம்பிள் 2ன்னு இருக்குது. வியூ சைட் பைனா ரெண்டு டாக்குமெண்ட் தான். இப்போ நான் சாம்பிள் 2ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் சைட் பை சைடு இப்போ எனக்கு இந்த சைடும் இதுவும் ஓப்பன் ஆகுது, இந்த டாக்குமெண்ட்டும் ஓப்பன் ஆகுது. இதில் சின்க்ரோனஸ் ஸ்க்ராலிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது எதுக்காகனா நான் ஒன்ஸ் நான் மேலே இருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை நான் ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு கீழே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்க்ரால் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், இப்போ பாருங்கள் மேலேயும் ஆகும் பாருங்கள். ஸோ ரெண்டுமே எனக்கு சிங்க் பண்ணியிருக்கு. அதனால் ரெண்டுமே வந்து நான் இங்கே என்ன ட்ராக் பண்ணுறேனோ அதே மாதிரி தான் மேலே ஆகும். சரி, எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் சார், எனக்கு தனித்தனியாக எனக்கு ட்ராக் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சின்க்ரோனஸ் ஸ்க்ரால்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இப்போ இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். இப்போ எனக்கு என்னென்னா அந்த கீழே வந்து அந்த ஸ்க்ரால் ஓகே இப்போ பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் நான் ட்ராக் பண்ணுறேன்னா அதே மாதிரி இங்கே நீங்கள் சைஸை வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கீழே வச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கீழே வச்சுக்கலாம். இப்போ இங்கே நான் ரோல் பண்ணுறேன் பாருங்கள், இங்கே நான் ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள், நான் அகைன் ஸ்க்ரால் பண்ணுறேன் பாருங்கள் மேலே ஸ்க்ரால் ஆகலை. ஸோ நான் இன்னும் சின்க்ரோனஸ் இல்லை சார் எனக்கு ரெண்டுமே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அகைன் ரீசெட் விண்டோ பொசிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட விண்டோ பொசிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த சைஸுக்கே உங்களுக்கு ரீசைஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரீசைஸ் விண்டோ பொசிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த வியூ சைட் பை சைடு என்ன கொடுத்தோமோ அதுதான் வரணும். அகைன் ரீசெட் கொடுக்குற நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஹைட் பண்ணிட்டோ இந்த மாதிரி பண்ணிட்டோ அதாவது மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் நீங்கள் ரீசெட் விண்டோ கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த வியூ சைட் பை சைடுன்ற காலம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸ்விட்ச் டு விண்டோ அப்படின்றது என்னென்னா இப்போ எனக்கு ஒரு 10-15 ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எது வியூ ஆகணும், இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஆர்டர்ன்றது வியூ ஆகணும்ப்பா. இப்போ நான் ஆர்டர் கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சர் இங்கே வந்துடும். சரி, இப்போ நான் அது ஸ்விட்சுக்கு வந்து நான் இப்போ 1க்கு போகிறேன், ஃபங்க்ஷன் 1 எனக்கு வேணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் 1ஓட செல் ஹைலைட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ஷீட்டுக்கு இப்போ நீங்கள் எந்த ஒர்க் புக்குக்கு நீங்கள் மூவ் ஆகணுமோ அது எல்லாமே இங்கே வந்திருக்கும். அந்த ஒர்க் புக்குக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. ஸோ விண்டோஸ்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ஷன் தான். பட் இதை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அதாவது அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டேட்டாவை கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃப்ரீ ஸ்பேன்ன்றது ஒரு காலமையோ ஒரு ரோவையோ ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஹெட்டிங்கில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ளிட் எதுக்காக அப்படின்னா ஒரே ஷீட்லேயே எனக்கு 2 கம்பேரிசன் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைடுன்றது நமக்கு தேவையான ஒர்க் ஷீட்டோ ஒர்க் புக்கோ எடுத்து பார்த்துக்கலாம். சின்க்ரோனஸ் ஸ்க்ரால்ன்றது அட் த சேம் டைம் எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது யூஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். ஸோ இதை வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ஷன். இதுவும் இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.